வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும், இதை குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் கண்டிப்பாக இன்று இல்லைன்னா நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் அக்டோபருடைய 4வது வாரத்தில் தான் நாங்கள் வெளியிடுவோம். செய்தித்தாளில் அந்த அறிவிப்பு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டணை பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் வெளியிட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்று வெளியிடணும், இல்லைனா பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி 21ஆம் தேதி தான் வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் இன்று மாலைக்குள்ளார வெளியிட்டால் மட்டும்தான், இல்லைனா தீபாவளிக்கு அப்புறம் தாங்க குரூப் 4 உடைய முடிவுகள். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் குரூப் 4 தேர்வர்களே ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ தீபாவளி முடிஞ்சு குரூப் 4 உடைய முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு மிஸ் பண்ணிட்டோம், கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்த பின்னாடி தான் சில முக்கியமான டிக்ளரேஷன் முடிவுகள் எல்லாமே எடுக்க போகிறாங்க. ஸோ 90,000 பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுறதா தகவல் வந்திருக்குங்க. அது மட்டுமே இல்லை, குரூப் 4ல் 80% பெண்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா இன்னொரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த டைம் கொஷின் பேட்டர்ன் டஃப்பாக இருந்தாலும் பெண்கள் தேர்ச்சி விகிதம் அதிகம். ஸோ கண்டிப்பாக இன்று ரிசல்ட் வெளியிடணும். இல்லைனா பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை தீபாவளி, செவ்வாய்க்கிழமை தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க. தீபாவளிக்கு அதனால் வெளியிட மாட்டாங்க, ஞாயிறு திங்கள் வெளியிட மாட்டாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை 100% ரிசல்ட் வெளியாகிடும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின தகவல் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ குரூப் 4ல் என்ன மதிப்பெண்கள் இருந்தால் அவங்களால சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போக முடியும். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் குரூப் 4ல் அக்டோபர் 2025 ஜிடிக்கு விஏஓ 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபார்கார்டு வாட்சர் 145, டைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸ் சர்வீஸ்மேன் 118. அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபார்கார்டு வாட்சர் 139, டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் ஸ்டூடோ 115. அடுத்து பிசி முஸ்லீமில் விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபார்கார்டு வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸ் சர்வீஸ்மேன் 110. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபார்கார்டு வாட்சர் 130, டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸ் சர்வீஸ்மேன் 108. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பார்க்கலாம். 18% இடஒதுக்கீடு. விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபார்கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸ் சர்வீஸ்மேன் 105. அடுத்து எஸ்சியை பார்க்கலாம். 3% இடஒதுக்கீடு. விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபார்கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸ் சர்வீஸ்மேன் 100. அடுத்து எஸ்டி 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 118, ஃபார்கார்டு வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸ் சர்வீஸ்மேன் 100. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு குரூப் 4ல் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ குரூப் 4ல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்று மாலைக்குள்ளார 100% வெளியிட போகிறாங்க. அப்படி வெளியிடல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு தான் குரூப் 4 ரிசல்ட்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் சில பல குளறுபடிகள் இருந்தாலும் குரூப் 4 ரிசல்ட்டு குறித்து அடுத்தடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக 100% காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4662ன்றது இன்னொரு 9000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி 12,000 வேக்கன்சிஸாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும், இதை குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல்
சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் கண்டிப்பாக இன்று இல்லைன்னா நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் அக்டோபருடைய 4வது வாரத்தில் தான் நாங்கள் வெளியிடுவோம். செய்தித்தாளில் அந்த அறிவிப்பு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டணை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் வெளியிட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்று வெளியிடணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி 21ஆம் தேதி தான் வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் இன்று மாலைக்குள்ளார வெளியிட்டால் மட்டும்தான், இல்லைனா தீபாவளிக்கு அப்புறம் தாங்க குரூப் 4 உடைய முடிவுகள். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் குரூப் 4 தேர்வர்களே ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ தீபாவளி முடிஞ்சு குரூப் 4 உடைய முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு மிஸ் பண்ணிட்டோம், கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வந்த பின்னாடி தான் சில முக்கியமான டிக்ளரேஷன் முடிவுகள் எல்லாமே எடுக்க போகிறாங்க. ஸோ 90,000 பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுறதா தகவல் வந்திருக்குங்க. அது மட்டுமே இல்லை, குரூப் 4ல் 80% பெண்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா இன்னொரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த டைம் கொஷின் பேட்டர்ன் டஃப்பாக இருந்தாலும் பெண்கள் தேர்ச்சி விகிதம் அதிகம். ஸோ கண்டிப்பாக இன்று ரிசல்ட் வெளியிடணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரக்கூடிய திங்கட்கிழமை தீபாவளி, செவ்வாய்க்கிழமை தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க. தீபாவளிக்கு அதனால் வெளியிட மாட்டாங்க, ஞாயிறு திங்கள் வெளியிட மாட்டாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை 100% ரிசல்ட் வெளியாகிடும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின தகவல் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ குரூப் 4ல் என்ன மதிப்பெண்கள் இருந்தால் உங்களால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போக முடியும். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் குரூப் 4ல் அக்டோபர் 2025 ஜிடிக்கு விஏஓ 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபார்கார்டு வாட்சர் 145, டைப்பிஸ்ட் நான் டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸ் சர்வீஸ்மேன் 118. அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபார்கார்டு வாட்சர் 139, டைப்பிஸ்ட் நான் டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் ஸ்டூடோ 115. அடுத்து பிசி முஸ்லீமில் விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபார்கார்டு வாட்சர் 133, டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸ் சர்வீஸ்மேன் 110. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, விஏஓ வந்து 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபார்கார்டு வாட்சர் 130, டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸ் சர்வீஸ்மேன் 108. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பார்க்கலாம். 18% இடஒதுக்கீடு. விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபார்கார்டு வாட்சர் 126, டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸ் சர்வீஸ்மேன் 105. அடுத்து எஸ்சியை பார்க்கலாம். 3% இடஒதுக்கீடு. விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபார்கார்டு வாட்சர் 120, டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸ் சர்வீஸ்மேன் 100. அடுத்து எஸ்டி 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 118, ஃபார்கார்டு வாட்சர் 118, டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் 116, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸ் சர்வீஸ்மேன் 100. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு குரூப் 4ல் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ குரூப் 4ல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலைக்குள்ளார 100% வெளியிட போகிறாங்க. அப்படி வெளியிடல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு தான் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் சில பல குளறுபடிகள் இருந்தாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு குறித்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக 100% காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4662ன்றது இன்னொரு 9000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி 12,000 வேக்கன்சிஸ் ஆகுது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.